எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான, அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு மெசேஜை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம புதுசாக மொபைல் வாங்கும்போது ரொம்ப ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே ஒரு 6 மாதம் ஆன உடனே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஹேங் ஆயிரும். ஒரு எமர்ஜென்சி டைமில், ஒரு முக்கியமான டைமில் நம்மளால் கால் பண்ண முடியாது, ஒரு மெசேஜை பார்க்க முடியாது, நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துரும். அதுக்கு ஒரு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. பழையபடிக்கு ஃபோன் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். வாங்க நம்ம அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முதல் டிப்ஸு, நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் டச் பண்ணுங்க. நம்ம ப்ரொஃபைலில் வந்துட்டு கீழே வாங்க, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. அது கீழே பாருங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணுங்க. இதில் கீழே பாருங்க, அப்டேட் ஓவர் ஒய்ஃபை ஒன்லின்னு கொடுத்துருக்கு. அது நீங்கள் ஒய்ஃபைல மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். அது கீழே பாருங்க, டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் அலோவ் பண்ணாமல் அப்டேட் ஆகாது. இது பாருங்க, உங்களுக்கு நெட்டும் சேஃபாக இருக்கும், நெட்டும் சீக்கிரம் தீர்ந்துடாது. உங்களுக்கு அந்த ஹேங்கிங் ப்ராப்ளமும் இதில் வராமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கங்க கரெக்டாக. இப்போ டிப்ஸ் நம்பர் 2க்கு வரலாம். நம்ம மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கடைசிக்கு வந்துடுங்க. அபவுட் ஃபோன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக பாருங்க, மொபைல்டு நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, மொபைல் நம்பரை 8 டைம் கிளிக் பண்ணுங்க. நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ சர்ச்சில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுங்க. செட்டிங்ஸ்லேயே சர்ச் பண்ணுங்க, டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டுங்களா, அது பாருங்க, அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ளார அப்படியே வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. கீழே வாங்க, அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும் பாருங்க. விண்டோ அனிமேஷன் ஸ்க்ரோல்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே பாருங்க, டிரான்சிஸ்டன் அனிமேஷன்றது பாருங்க, அதுவும் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அனிமேஷன் டூரேஷன் இருக்கு பாருங்க, அதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த அனிமேஷன் இருக்கிற 3மே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது செஞ்சுட்டீங்க, இந்த அனிமேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் எதுவும் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு அந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் வராது. அந்த ஹேங்கிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் உங்கள் மொபைலை பழையபடிக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வெளியில் வந்துடுங்க. அடுத்த டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். மறுபடியும் செட்டிங்ஸ் வந்துடுங்க. நம்ம ஃபோன் செட்டிங்கில் இங்கே சர்ச்சில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நாம் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குங்களா, டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உள்ளே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு ஹேங்கிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும், நெட்டும் சீக்கிரமாக தீராமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வெளியில் வந்துடுங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஆப்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆல் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்பும் இதில் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்பை நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் கொடுங்க. அடுத்தது கிளியர் ஸ்டோரேஜ் கொடுங்க. எல்லாம் 0 0 வந்துடும்.
இப்போ பாருங்கள் இன்னொரு ஆப் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஆப் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பெனிம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்பை ஓகே பண்ணுங்கள். அந்த ஆப்பு கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்கள் அதே ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் கிளியர் கேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. அப்புறம் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க, கிளியர் ஸ்டோரேஜ். இப்போ ரெண்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு டேட்டா 0 வந்துடும், கேட்ச் 0 வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆப்பில் இருக்க நிறைய ஸ்டோரேஜ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு மெமரி ஃபுல் ஆகாது. உங்களுக்கு மெமரி ஃபுல் ஆகிறதுனால மொபைல் ஹேங் ஆகும். பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆப் காட்டுறேன். அதே மாதிரி பாருங்க கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க, கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ டெலீட் பண்ணிவிடுங்க, 0 பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகாது, மொபைலே ஹேங் ஆகாது, நல்லா ஸ்பீடாக வேலை செய்யும். ஓகேங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலை ஹேங் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் இதே மாதிரி நல்ல வீடியோவாக மறுபடியும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சொல்கிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.